இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணத்துல இந்த கருணக்கிழங்கு செய்யறது, கல்யாணத்துல வைக்கிற கருணக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி நான் வாங்கின்னு வரும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வெடிப்பு மாரி ஆயிடுச்சு. அதனால அங்கருந்தே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய்ட்டன்னா தமிழ்நாடுன்னா கருணக்கிழங்கு கொய்பா ಉಳುವಾಕು ತಮಿಳುನಾಡ್ರನ್ನ ಮ್ಯಾರೇಜ್ರೆ ಸಾದಿರೆ ನಾನ್ ವೆಜ್ ಕೊರಿಬೋನೆ ಫುಲ್ ಅಂಡ್ ಫುಲ್ ವೆಜ್ ತಿನ್ಸೋ ಕೊರಿಬೋ ತಂಕ ಸಾದಿರೋ ಕೊರಿಬೋ ಉಳುವ ಫ್ರೈನ ಬಡಿया टेस्ट रोइबो टिके डिफरेंट रोइबो आम घर कोरिबा टाइम रे सेम टेस्ट आसीबो नै तांका केमिति करछि सेमिति मु रेसिपी स्टेप बाय स्टेप कहउछि आपना मन भी फॉलो करिकि गोटे टाइम ए ओलवा नै तो माटी आलू ना कंबालो आपने ट्राई करिकि देखंतु सेम टिप्स रे बढ़िया टेस्ट आसीबो मु करेक्ट छोट छोट पीस कट कर बेसी बड़ भी नहीं पतला नहीं सेमती कट करने दरकार ये मार्केट लास्ट वीक नहीं आसवा टाइम फुल बोल रही तापर एमती भितर क्राक आसिक अच्छी से कट करके हाफ यूज करने நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா கருணக்கிழங்கு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். கை அரிக்காம இருக்க கொஞ்சம் எண்ணெய் மட்டும் 2 கையிலயும் தடவிங்க கட் பண்ணும்போது. ଏଇଟା କୁଣ୍ଡେଇ ବନା ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ତେଲ ଲାଗିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କୁଣ୍ଡେଇବା ଟାଇମରେ ବେଶୀ ଲୋକ ଏଇଟା ଭଲ ପାଉନାହାନ୍ତି। କରିବା ଟାଇମରେ ଯିବ ନା ବେଶୀ କୁଣ୍ଡେଇବ ନାଇଁ ତ ଟିକେ ଖାଇବା ପାଇଁ ବି ଭଲ ଟେଷ୍ଟ ଆସିବନି କହିବ। ମୁଁ କରିବା ଷ୍ଟାଇଲର କରିବା ଟାଇମରେ ସେ କୁଣ୍ଡେଇବା ନାହିଁ। ଇମଲି ପାଣି ନା ସେଇଟା ସୋକ୍ କରିକି ରଖିବା ଟାଇମରେ उलवा नहीं तो सारू है ना कुंडे बने கருணக்கிழங்கு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அப்படியே உள்ள தொண்டெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எரியிற மாதிரியும் இருக்கும். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வாயில அது மாதிரி ஆகும்போது ஒரு செஞ்சுட்டு ஒரு பொருள் அது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நாக்கெல்லாம் உள்ள அரிக்கிற மாதிரி இருக்காது. ஆனா சாப்பிடவும் நல்ல டேஸ்டியா இருக்கும். நம்ம கல்யாணத்துல வைக்கிற கருணக்கிழங்கோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணலாம். புளி மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டு அதை ஊற வச்சிடலாம். வேக வைக்கும் போதும் அந்த புளியோட ஒரு பீஸ் மட்டும் போட்டுட்டு வேக வச்சோம்னா அந்த நெஞ்சு நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த இது இருக்கவே இருக்காது. இதோட டேஸ்டும் செம்ம சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்டா நம்ம குடல்ல கேன்சர் வர்றது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனா இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லா அந்த தோல் எல்லாம் மண் இல்லாம எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ற மாதிரி தான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி அப்பா அம்மா எல்லாரும் சாப்பிட போறாங்க, இது என் பொண்ணு இருந்தாலும்னா அவளுக்கு பண்றதுக்கு கரெக்டா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணியிருப்பா. அவ ஸ்கூல் போயிட்டு இருக்கா. அதனால சரி பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணிப்போம். கரெக்டா மீடியமா கட் பண்ணிட்டோம்னாவே வேகிறதுக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ବଡ଼ ବଡ଼ ମୋ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ କରିବା ପାଇଁ ମୁଁ କଟ୍ କରିଥିଲି। ତାପରେ ମୋତେ ମନେ ଆସିଲା ମୋର ଝିଅ ନାହିଁ, ସେ ସ୍କୁଲରେ ଅଛି, ସେ ରହିବା ଟାଇମରେ ତାଙ୍କୁ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ଭଲ ଲାଗିବ କହିକି ମୁଁ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ କରିବ। ସେଥିପାଇଁ ବାବା ବୋଉ ଅଛନ୍ତି, ତାଙ୍କ ଖାଇବା ପାଇଁ ଟିକେ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ କରିବ ନାହିଁ, ଚେଞ୍ଜ କରିକି ଆମେ ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲରେ କରିବ କହିକି ଏଇଟା ତାମିଲନାଡୁରେ ମ୍ୟାରେଜରେ ଫଙ୍କସନରେ ଏମିତି କରିବ ମୁଁ କରିବ ଷ୍ଟାଇଲରେ। ଆପଣ କେମିତି ସେପ୍ ଦରକାର ସେ ସେପ୍ରେ कट करने दरकार। इमली ना गोटे टिके पकड़ दरकार से पानी रे। तापर छोट छोट कट करके बेसी छोट भी नहीं बेसी बड़ भी नहीं मीडियम रे कट करके 5 मिनट से सोक करके रखिबा दरकार। बॉयल करबा टाइम रे भी से इमली पकईकी टिके लूण टिके हल्दी टिके तेल पकईकी बॉयल करबा दरकार। நான் கட் பண்ணிட்டு புளியை அந்த தண்ணியில கொஞ்சமா வச்சிடலாம். கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதை அப்படியே சோக் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணதை வேக வைக்கும் போது இந்த சேம் புளியை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமா நீங்க எண்ணெய் ஊத்திக்கினீங்களா அந்த காய் நல்லா தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணலாம். புளியை கொஞ்சம் கரைச்ச மாதிரி போட்டுட்டு வச்சோம்னாவே அந்த அரிக்கிறதெல்லாம் இல்லாம இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். நான் கையில அந்த எண்ணெய் தடவின்னு இருந்ததால எனக்கு கை அரிப்பெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தது. இது ஃப்ரெஷ்ஷாகவும் மார்க்கெட்ல ரேட் ஓவராகவும் இருக்காது. இதை வச்சு நம்ம பேன் கேக்கும் பண்ணலாம், சிப்ஸும் பண்ணலாம். இன்னொரு தடவை இதை வச்சு காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் நம்ம பண்ணலாம். யூடியூப்ல பாருங்க. ஆல்ரெடி இதை வச்சு ஒரு சிப்ஸ் பெருசு பெருசா பண்ணியிருக்கேன் நான் டிக்கி மாதிரி. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்.
ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது ಇದೋಡ ಒಲ್ಲುವೋಡ ನಾಕೋಣ ಒಡಿಯಾರ ಜಾನಿನೈ ಕೊಯ್ಕಿ ಪಚಾರ್ತಲೆ ಕೊಟ್ಟ ವೀವರ್ಸ್ ಅನ್ನ ಮತ್ತ ಕೊಯ್ಕಿ ಏಟ್ ಉಲ್ಲುವೋ ಕೊಯ್ಕಿ ಕହୁଛନ୍ତି ଏବେ ମୁଁ ଶିଖିକି ସେଇଟା କହୁଛନ୍ତି ଉଲୁଅ ଟିକେ ଲୁଣ ହଳଦୀ ଟିକେ ତେଲ ପକେଇକି ଆଉ ଇମଲିର ଗୋଟେ ପିସ୍ ବି ପକେଇକି ଭଲ ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ବଏଲ୍ କରିବା ତ ବେଶୀ ପେଷ୍ଟ ନାହିଁ ଶେପ୍ ସେମିତି ରହିବା ପାଇଁ ଦରକାର ହାତ ଆମ ಚೆಕ್ କରିବା டைம்ல ଟିକେ சாஃப்ட் கரெக்ட் ରହିବା ପାଇଁ ଦରକାର உப்பு கொஞ்சமா போட்டாச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த புளியோட ஒரு பீஸும் போட்டுட்டு கேஸ் பற்ற வச்சிடலாம் நம்ம கேஸில் வந்துட்டு வைக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக ஹையில் வைக்காம கொஞ்சம் மீடியமாகவே வைங்க அது வேகிறதுக்கு கரெக்டாக டைம் ஆகும் சிம்மில் ரொம்ப வச்சிங்களேன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு தனித்தனியாக ஷேப் இருக்கிற மாதிரி இருந்தாவே ஓகே அப்போ அதை நம்ம கை வச்சு நசுக்கணும்னா இந்த அளவுக்கு வரணும் எனக்கு வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு செய்யறதால கொஞ்சம் குழஞ்சிட்ட மாதிரி செஞ்சாவே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்டில் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா குழையாமல் செய்கிற மாதிரி செஞ்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ମୁଁ ବାବାବୁ ଖାଇବା ନା ତାଙ୍କ ପାଇଁ ବେଶୀ ସାଫ୍ଟ ରହିବା ପାଇଁ ମୁଁ ଆଉ ଟିକେ ବି ସିଝିକି ରଖୁଛି ଆପଣ ଘରେ କରିବ ପିଲାମାନେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସେମିତି ଲମ୍ବା ଲମ୍ବା କରିଦେବ ଫାଷ୍ଟ ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ଆମ ଓଲୁଅ କଟ୍ କରିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ତେଲରେ ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେଇ ଟାଇମ୍ରେ ଗ୍ୟାସ୍ ହାଇରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ଲାଗିବ ନାହିଁ ନା ସେମିତି கருணக்கிழங்கு தண்ணியிலேருந்து ஃபுல்லாக நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்தது கொஞ்சமாக நான் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் தான் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த காய் அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு எண்ணெயில் போடும்போது வந்துட்டு கேஸ் வந்து ஹையில் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு காய் வந்து ரொம்ப குழஞ்சி உடையாமல் இருக்கும் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உப்பு போடல நான் எதுவுமே மசாலா போடல ஆல்ரெடி அது வேக வைக்கும் போது போட்டுட்டு தான் இதில் சேர்க்கறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு பல் வந்துட்டு கொஞ்சம் எவ்வளோ பீஸ் வேணுமோ அவ்வளோ தேங்காய் கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடலாம் ஏன்னா அதை போடும்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போகணும் சோம்போடது வெங்காயத்தோடது அதனால இது கொஞ்சம் ட்ரையாக தான் ஆகும் நம்ம பண்ண போகிறது கருணக்கிழங்கோட வறுவல் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ଏ ଭିତରେ ଗୋଟେ ମସଲା ଆମ ପକିବା ପାଇଁ ଯାଉଛି ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ନଡ଼ିଆ ଟିକେ ସୋମ୍ ନା ପାନମୁରି ଟିକେ ଗୋଟେ ଛୋଟ ସ୍ପୁନ୍ କଢ଼ିପତ୍ତା ଟିକେ ଛୋଟ ପିଆଜର ଟେଷ୍ଟ ନା ବଢ଼ିଆ ଆସିବ ଏସବୁ ଟିକେ ପାଣି ପକେଇକି ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର ଅଲରେଡ଼ି ତେଲର ଫ୍ରାଇ ଅଛି ନା ଓଲୁ ସେ ସାଙ୍ଗରେ ନା କଢ଼ିପତ୍ତା ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ତେଲରେ ସେ ଫ୍ରାଇ ହେବ ଟାଇମ୍ରେ ଏ ସାଙ୍ଗରେ କିଛି ମସଲା ମିକ୍ସ କରିବ ନାହିଁ ଖାଲି ସାମ୍ବାର பொடி नहीं तो ଆପଣ மிர்ச்சி பவுடர் जो भी யூஸ் କରିବ ନା ସେଇଟା ପକେଇବା டைம்ରେ ବଢ଼ିଆ ରହିବ இது கூட வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த சோம்போடதை வந்து அது தண்ணி விட்டு கொஞ்சமாக அரைச்சி போடும்போது கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு பெரிய ஸ்பூன் வந்து சாம்பார் பவுட்ரு தான் நம்ம போட போகிறோம் நீங்கள் சாம்பார் பவுட்ரு இல்லைன்னா வேறு எந்த பவுட்ரு நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ନଡ଼ିଆ କଢ଼ିପତ୍ତା ଟିକେ ଆଉ ସୋମ୍ ନା ପାନମୁରି ଆମ ଛୋଟ ପିଆଜ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଲୁଣ ନା ଅଲରେଡ଼ି ସେ ଆମେ ଓଲୁରେ ଲୁଣ ପକେଇକି ରଖୁଛି ସେଇଟା ଏବେ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଲୁଣ ଦରକାର ଟାଇମ୍ରେ ଆଉ ମୁଁ ସାମ୍ବାର ପାଉଡ଼ର ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ପକେଇ ଦେଉଛି ଆଉ ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ହାଫ୍ ସ୍ପୁନ୍ ନା ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ସବୁ ନା ହାଇରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ କରିବା ତ ଠିକ୍ ରହିବ ଛୋଟ ପିଆଜ ପେଷ୍ଟ ବି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରୁଛି சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு தேங்காய் சோம்பு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னா அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம் கொஞ்சம் தண்ணியிலே வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு போனால் போதும் ஒரு ஸ்பூன் வந்து நான் சாம்பார் பவுட்ரு போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் ஹையில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள் அது கீழே இருந்துட்டு கரெக்டாக ஒரு சின்ன கரண்டி வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடையாது ஆனால் நீங்கள் பண்ணும்போது வந்து அப்படி உடையாமல் பண்ணுங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அப்பாவுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் குழையிற மாதிரி தான் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் பண்ணும்போது குழையாமல் கரெக்டாக கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு பண்ணிங்களேன்னா குழையாது நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இருக்கும்
ମୁଁ ନା ଟିକେ ବେଶୀ ସଫ୍ଟ କରିବା ପାଇଁ ବାବା ବୋଉ ଖାଇବା କହିକି ମୁଁ ବେଶୀ ସଫ୍ଟ କରୁଛି। ଆପଣମାନେ କରିବା ଟାଇମ୍ରେ ଇନକେସ୍ ବଡ଼ ଲୋକ କରିବା ଟାଇମ୍ରେ ବେଶୀ ସଫ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ପहले କାଢ଼ିକି ଏସବୁ ମସଲା ସେମ୍ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ ତେଲ ଟିକେ ବେଶୀ ଲାଗିବ ଏଇଟା କରିବା ପାଇଁ। ତେଲ ନା ଟିକେ ଦରକାର ଟାଇମ୍ରେ ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ହାଇରେ ରଖିକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ସବୁ ବୋଲ ଡ୍ରାଇ ହେଇଯିବ। ଛୋଟ ପିଆଜ ନଡ଼ିଆ ସବୁ ମିଶିକି ଆଉ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଏତେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ହେଉଛି। ଆପଣ ବି ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ବି ନାଇଁ ତ ଦହି ଭାତ ସାଙ୍ଗରେ ବି ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। கறி பத்தா ଆଉ ଟିକେ ପକେଇକି ବୋଲ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது நம்ம கல்யாணத்தில் விற்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் இட்லி பவுட்ரு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இட்லி பவுட்ரு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ காரம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. காரம் சாரமாக செம்மையாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம். இது बढ़िया ରହିବ। ଲାଷ୍ଟରେ ମୁଁ ଇଟଲି ପାଉଡ଼ର ସେଇଠି ଇଟଲି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ରେଡ଼ି କରିକି ରଖିବ ନା, ସେଇଟା ଗୋଟେ ପିଞ୍ଚ ମୁଁ ପକେଇ ଦେଉଛି। ଆଉ ଖାଇବା ପାଇଁ ଏତେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଗୋଟେ ଟାଇମ୍ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ୟା ଓଲୁକୁ ଏ ଷ୍ଟାଇଲ୍ରେ ନାଇଁ ତ ସାରୁକୁ ବି ସେମ୍ ଷ୍ଟାଇଲ୍ରେ ଆପଣ କରିପାରିବ। ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମସଲା ଖାଲି କମ୍ପଲସରି ଛୋଟ ପିଆଜ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏଇଟା ତାମିଲନାଡୁରେ ଶାଦିରେ କରିବ ଉଲ୍ଲୁର ରେସିପି। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। இது தமிழ்நாட்டில் நம்ம கல்யாணத்தில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான்। உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்। லாஸ்ட்டாக கொஞ்சம் இட்லி பொடி போடுறேன்। பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। இட்லி பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாவே போதும்। சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும்। எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு। நான் யூஸ் பண்ணது வந்து இன்றைக்கி மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்। தமிழ்நாடுன்னா ఒళ్ళు କରିବା ପାଇଁ ନର୍ମାଲ ବାଦାମ ତେଲ ନାଇଁ ତ ଆଉ ଗୋଟେ ତେଲ ଅଛି, ସେ ତେଲ ୟୁଜ୍ କରିବ। ରିଫାଇଣ୍ଡ ଅଏଲ୍ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ, ଆଉ ସୋରିଷ ତେଲ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ। ଆମ ସୋରିଷ ତେଲ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଲାଷ୍ଟରେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ଧନିଆ ପତ୍ର ଟିକେ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଇଙ୍ଗ ବି ଅଛି। ପିଲାମାନେ ବି ବଢ଼ିଆ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ଖାଇବ, ବଡ଼ ଲୋକ ବି ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଉଲ୍ଲୁର ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ ଆପଣ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ। ଆପଣଙ୍କ ସାଙ୍ଗମାନେ କିଏ ଉଲ୍ଲୁ ଫେଭରେଟ୍ ନା ତାଙ୍କୁ କିଏ ଭିଡ଼ିଓ ସେୟାର କରିକି ଏମିତି ରେସିପି ତାମିଲନାଡୁ ମ୍ୟାରେଜ୍ରେ କରିବ ରେସିପି କରିକି ଖାଇକି ଦେଖନ୍ତୁ, ଆଉ ବି ବଢ଼ିଆ ଲାଗିବ କୁହନ୍ତୁ। இதே சேம் டிப்ஸ் வந்து ரெசிபி வந்து நம்ம கருணக்கிழங்கு கூட பண்ணுறது வந்து சேனக்கிழங்கு கூட பண்ணலாம், உருளைக்கிழங்கு கூடவும் பண்ணலாம்। அது கூடவே வந்துட்டு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவும் யூஸ் பண்ணி பண்ணலாம், வாழைக்காய் கூடவும் பண்ணலாம்। நான் செய்யும் போது இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்। கருணக்கிழங்க கல்யாணம் செய்கிற பண்ணுற மாதிரி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। தேங்க்யூ ஸோ மச்।